கர்த்தருடைய இந்த இடத்துல நின்று நான் உங்களுக்கு நல்ல ஒரு வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை சொல்ல விரும்புகிறேன். பைபிளில் 2 நாளைக்கு முன்னாடி வாசித்த வசனம் சங்கீதம் 107வது சங்கீதம் 20வது வசனத்தில் இப்படியா சொல்லப்பட்டிருக்கு, வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி என்று நான் பார்க்கிறோம். வசனத்தை அனுப்பி அவர்கள் என்ன செய்யறாராம்? குணமாக்குறாராம். இப்போ வார்த்தையானது வசனத்தை எப்படி அனுப்புறாராம்? அவருடைய வார்த்தையானது தீவிரமாய் செல்லுகிறது என்று சங்கீதம் 147:14வது வசனத்தில் எழுதியிருக்கு. அவருடைய வசனம் தீவிரமா செல்லுமா. இங்க பாருங்க, வாகனத்தை பார்க்கும்போது எப்படி செல்லுது? ஒவ்வொரு வாகனமும் அது குறிக்கப்பட்ட அந்த ட்ராக்ல கரெக்டா அது வேகமா போகுது. பாத்தீங்களா? இந்த பைக்கு போகுது, இந்த கார் பாருங்க கரெக்டா. இன்னும் உங்களுக்கு கிளியரா காமிக்கிறேன். கரெக்டா அவங்க கொடுக்கப்பட்ட அந்த ரோட்ல கரெக்டா போறாங்க, கரெக்டா வாராங்க. அப்படி போகும்போதுதான் கரெக்டா அவங்க போய் சேர வேண்டிய இடத்துல கரெக்டா சேர முடியும். இந்த கோட்டுக்கு அங்க இங்குமா ஆடி ஆடி போவாங்கன்னா வண்டி என்ன செய்யாது? போய் சேர வேண்டிய இடத்துல போய் சேர முடியாது. அதே போல தேவனுடைய வார்த்தையானது தீவிரமா செல்லுமா, அவ்வளோ ஃபாஸ்டா செல்லுமா, கரெக்டா யாருக்கு அனுப்புகிறாரோ அவங்ககிட்ட தான் போய் சேரும். ஆண்டுடைய வார்த்தையானது அங்கும் இங்குமாக செதறாது, அங்கும் இங்குமாக செதறி போகாது. இந்த வார்த்தை என்ன செய்யுமா? செதறவே செதறாது. கரெக்டா யாருக்காக அனுப்பப்படுமோ அந்த வார்த்தை இந்த பர்டிகுலர் மனுஷனை போய் சேர் மட்டும் அது போயிட்டே இருக்கும், தீவிரமா போகும். அந்த வார்த்தை அது என்ன செய்யணும்? அது எப்படிப்பட்டது? தேவனுடைய வசனமானது எப்படிப்பட்டது? அதான் எபிரேயர் 4:12 நான் பார்க்கும்போது இந்த வார்த்தையானது ஜீவனும் வல்லமை உள்ளதுமா இருக்கிறதுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஜீவனும் வல்லமை உள்ளதுமா இருக்கு. இந்த ஜீவனும் வல்லமை உள்ளதுமான அந்த வார்த்தை நம்முடைய இதயத்துக்குள்ள, நம்முடைய சரீரத்துக்குள்ள வந்துச்சுன்னா, நம்முடைய சரீரத்தில் காணப்படுற என்ன பலவீனனாலும் சரி, என்ன வியாதியானாலும் சரி, நிச்சயமாகவே சுகமாகும், நிச்சயமாகவே சுகமாகும். எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை, எவ்வளவு வேணும் சந்தேகம் இல்லை. இப்போ அவருடைய வார்த்தை என்ன செய்ய? அவருடைய பிள்ளைகளுக்கு தேவையான நேரத்தில் வார்த்தையை அனுப்பி அவர்களை சுகமாக்குறார். முக்கியமா அவருடைய பிள்ளைகளுக்காக தேவன் என்ன செய்யறாருன்னு வார்த்தை அனுப்புகிறார். எல்லாருக்கும் நல்ல, யார் அவரை நோக்கி கூப்பிட்டு கொண்டு இருக்கிறாங்களோ, இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்முடைய பிள்ளைகளுக்காக வார்த்தை அனுப்புகிறார். ஒருவேளை வியாதி நேரத்துல நீங்க கூப்பிட்டு கொண்டு இருக்கலாம், மருத்துவமனையில இருந்து ஒருவேளை வியாதி நேரத்துல கூப்பிட்டு கொண்டிருக்கலாம். உங்களுக்கும் கர்த்தர் என்ன செய்வார்னா நிச்சயமாக ஒரு விடுதலை தருவார், நிச்சயமாக ஒரு விடுதலையை அவர் தருவார். ஒருவேளை ஒரு ஆபத்துல மாட்டிட்டீங்க, இந்த ஆபத்துல இருந்து விடுதலை தர்றதுக்கும் வசனத்தை அனுப்புவார். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, ஒரு போராட்டத்துல மாட்டிருக்கீங்க, இந்த போராட்டத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை தருவதற்கும் அவரால் முடியும், அவரால் முடியும்.
எந்தவித போராட்டம்னாலும் சரி, எந்தவித பிரச்சனைனாலும் சரி, கர்த்தர் வசனத்தை அனுப்பி தம்முடைய பிள்ளைகளுக்கு பூரணமான விடுதலை கொடுக்க அவர் விரும்புகிறார். இந்த கருமையான தேவனுடைய பிள்ளைகள் என்ன பிரச்சனைனாலும் சரி, என்ன போராட்டமானாலும் சரி, நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வார். அவர் நிச்சயமா அவருடைய பிள்ளைகளுக்கு வசனத்தை அனுப்பி அவர்களை விடுவிப்பார், சுகமாக்குவார், சந்தோஷம் தருவார், சமாதானத்தை தருவார். பெரிய காரியங்களை அவர் நிச்சயமா செய்வார். எவ்வளவு வேணும் சந்தேகமே இல்லை. நம்முடைய இயேசு அவர் ஜீவிக்கிறார். இந்த வார்த்தையானது ஜீவனுள்ளதா இருக்குது. கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாராக. ஆமென். God bless you.